வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டம் சித்தூர் தாலுக்கா, அதாவது பொள்ளாச்சியிலிருந்து, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற பொள்ளாச்சியிலிருந்து கேரளா பாலக்காடு செல்லும் வழியில் கோபாலபுரத்தை தாண்டினோன்னு பார்த்திங்கன்னா, அங்கேருந்து நெடும்பாறைன்னு ஒரு ஊர் வரும். அதை தாண்டி பார்த்திங்கன்னா மூலக்கடைங்கிறது மிகப்பெரிய பால் சொசைட்டி. அந்த பால் சொசைட்டிக்கு பக்கத்தில் கரடிப்பாறை களம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் பத்ரகாளி அம்மன் கோயில்னு ஒரு சிறப்பான கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வந்துட்டு மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் அந்த கோயில். அது இப்போ கம்பம் நட்டு திருவிழா நடந்துகிட்ருக்குது. அந்த திருவிழா நடக்கிற சமயத்தில் இன்றைக்கி பூவோடு எடுத்து விளையாடும் நிகழ்ச்சி இருக்குது. அது பூவோடு எடுத்துகிட்டு போய் ஆற்றில் கரைச்சிட்டு வருவாங்க. அது அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வாக இருக்குது. இப்போ மற்ற இடங்களெல்லாம் பார்த்தா பூவோடு எடுத்துகிட்டு கோயிலில் வேற ஒரு கோயிலேருந்து பூவோடு எடுத்து நம்ம நோம்பி சாட்டி வைக்கிற கோயிலுக்கு அந்த நேர் பூவோடு வைப்பாங்க. ஆனால் இங்கே இந்த கோயிலேருந்து பூவோடு எடுத்துகிட்டு போய் அது பக்கத்துலேயே ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றுல கரைக்கிறாங்க. ஆற்றுல கரைச்சிட்டு வராங்க. அதுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, இங்கே கோயிலில் பூவோடு எடுக்கிறதுக்கு முன்னாடியே அங்க பிரதட்சணம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இல்லை தனியாக பூவோடு எடுக்காமல் வெறும் அங்க பிரதட்சணம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ அப்படி ஒரு நிகழ்வாக தான் இங்கே ஒருத்தர் அங்க பிரதட்சணம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அங்க பிரதட்சணம் பண்ணி முடிச்சோன்னே அவங்க மறுபடியும் இது பூவோடு எடுக்கிறதுக்கும் வந்தாங்க. அது நான் பார்த்தேன். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ அவங்க அங்க பிரதட்சணம் பண்ணி முடிய போது கிட்டத்தட்ட ஒரு ரவுண்டு வர போகிறாங்க. இங்கே அங்க பிரதட்சணம் முடிஞ்சோன்னா உடனடியாக பூச்சட்டி வச்சு பூவோடு நிரப்புற நிகழ்ச்சி நடைபெற இருக்குது. அதை முடிச்சு பூவோட்டில் நிறையா தணல்களெல்லாம் உருவாக்கி விறகு வச்சு நல்லா குப்புன்னு தீ எரிக்கிறாங்க. தீ எரித்து அதுக்கப்புறம் மறுபடியும் பூவோடு எடுத்துகிட்டு இங்கேருந்து ஊர்வலமாக போய் ஆற்றுல கரைக்கிறாங்க. அந்த மாதிரி நிகழ்வு தான் இப்போ இங்கே இந்த இடத்துல நடந்தது. நான் அதை தான் பார்த்தேன். இப்போ அதுக்கு முன்னாடி அங்க பிரதட்சணம் செய்கிறாங்க. இந்த கோயிலோட அழகு பார்த்திங்கன்னா, சுற்றியுமே பூரா தென்னந்தோப்புகள். அதுக்கு மத்தியில் அழகாக கோயில் இருக்குது. கோயிலுக்கு சுற்றியும் பூரா தென்னந்தோப்பு தான். ரொம்ப இயற்கை காட்சிகள் நிறைந்த இடமா இருக்குது. இந்த கோயிலுக்கு நான் வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வை நான் பார்க்குறேன். அதனால் உண்மையிலுமே இந்த கோயில் நீங்கள் எல்லோரும் போய் பார்க்கணும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு தரும். ஏன்னா அந்த அளவுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில். இந்த கோயிலுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த கோயில். நீங்கள் வேண்டின எல்லாமே நடக்கும் அப்படின்னு இங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இந்த கோயிலுக்கு உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா நீங்கள் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. கூட்டமெல்லாம் அதிகமாக இருக்காது. நீங்கள் போனீங்கன்னா நிம்மதியாக சாமி கும்பிட்டு வரலாம். அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இல்லாமல் நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வரலாம். அந்த அளவுக்கு அழகான ஒரு கோயில். கோயிலில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரணும். எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை நீங்கள் எல்லாம் விரும்பி பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் லைக் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுறதுக்கும் மறந்துடுறீங்க. உங்களோட நண்பர்களுக்கும் உங்களோட உற்றார் உறவினர்களுக்கும் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள். எங்களுக்கும் நன்றி.